السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் எதனை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அதனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நாம் ஆசைப்பட்டதை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு ஹலாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அந்த மனிதரை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவினுடைய பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். துஆக்கள் கபூலாக கூடிய நேரங்கள் இருக்கின்றது, இடங்கள் இருக்கின்றது. இதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அதே போன்று தஹஜ்ஜுதினுடைய நேரம், இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இவ்வாறு துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத்தி வ தர்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாகீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத்தி வ தர்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாகீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.